இன்னைக்கு எபிசோட்ல பாட்டி ஜெனி கிட்ட ஏதாவது விசேஷமானு கேக்குறாங்க. அப்படிதான் நினைக்கிறேன்னு ஜெனி சொல்றா. அப்புறம் டெஸ்ட் பண்ணிட்டு ஜெனி பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்றா. ஜெனி பிரெக்னெண்டா இருக்கிறதால வீட்டுல இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. பாட்டி ஜெனியோட அம்மாவுக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. ஜோசப்பும் மரியமும் ஜெனியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. பாட்டி அவங்க கிட்ட இந்த தடவை டெலிவரிக்கு ஜெனியை உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம், நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அது எப்படி, டெலிவரினாலே அம்மா வீட்டுக்கு தானே வருவாங்க, அதுதானே முறை, நாங்க தானே பாத்துக்கணும்னு ஜோசப் சொல்றாரு. டெலிவரி டைம்ல ஜெனிக்கு எங்க இருக்கணும்னு தோணுதோ அங்கேயே இருக்கட்டும்னு பாக்யா சொல்றாங்க. அப்புறம் மரியமும் ஜோசப்பும் கிளம்பிடுறாங்க. பாட்டி பாக்யா கிட்ட ஜெனியை இனிமே நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமிர்தா வந்ததும் ஜெனியை பத்தி பெருமையா பேசுறாங்க. ஜெனியை நான் என்ன முன்னு நினைச்சேன், ஆனா கரெக்டா இருக்கா, காலகாலத்துல குழந்தைய பெத்துக்கிட்டா அப்புறம் கவலையே இல்லாம இருக்கலாம். இத நாம சொன்னா சில பேருக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. பாட்டி அமிர்தாவை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பாக்யா அவளுக்கு வேலை சொல்லி அனுப்புறாங்க. ஆனா பாட்டி அமிர்தாவை நிறுத்தி, ஜெனி 2வது குழந்தையே பெத்துக்க போறா, நீ எப்போ குழந்தை பெத்துக்க போறன்னு கேக்குறாங்க. நீ தான் எழில் கிட்ட நிலா மட்டும் போதும், இன்னொரு குழந்தை வேண்டாம்னு சொல்றியான்னு கேக்குறாங்க. உன் புருஷன் மறுபடியும் வந்து உரிமையோட உன்னையும் நிலாவையும் கூப்பிட்டா அப்போ என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம்.